தாத்தாவுக்கு தாத்தா யார் என்று கேட்டால் ராஜராஜ சோழன் கூட பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் யாருக்குமே ஒரு 4 சந்ததிக்கு மேலே பெயரை எழுதி வைத்ததும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி உன் தாத்தாவை பெற்ற தாத்தா எங்கே புதைக்கப்பட்டார் என்றால், ஆமா எங்க புதைச்சான்னு தெரியலையே என்று சொல்லுகிறவர்கள் 199 பேர் இருப்போம், தெரியாது. ஏனென்றால் அந்த கல்லறைகளை கட்டி அதில் பெயர் வைக்கிற பழக்கமும் நமக்கு இல்லை. அது யூதர்களுக்கு இருக்கிறது, சீனர்களுக்கு இருக்கிறது. இதை நினைத்து கொஞ்சம் வேதனைப்பட்டோம். இன்னொரு வகையிலே பார்த்தால் கிரேக்க நாடுகள், ரோமாபுரி இதெல்லாம் உலக நாகரிகத்தில் இந்திய நாகரிகத்துக்கு சமகாலம் அந்த முந்தைய காலத்தில் இருந்ததாக இன்றைக்கும் வரலாற்றில் ஒரு பெரிய ஆய்வு நடக்கிறது. அங்கேயும் பல கோயில்கள், வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. கிரேக்க நாட்டில் படைக்கப்பட்ட ஹோமர் எழுதிய இலியட், இந்திய நாட்டில் வான்மீயாக எழுதப்பட்ட ராமாயணம், இரண்டிலும் கதாபாத்திரங்களும் அதனுடைய போக்குகளும் ஒரே மாதிரி இருப்பதையும் பார்க்கலாம். குணபாத்திரங்கள் தான் சில வேறுபாடுகள் இருக்கும். அதுவும் காப்பியம், இதுவும் காப்பியம், சமகாலத்தில் படைக்கப்பட்டது. அவர்களும் சிலைகளை படைத்தார்கள், நம்மவர்களும் சிலைகளை படைத்திருக்கிறார்கள். கிரேக்க நாட்டு சிலைகளும் இருக்கின்றன, ரோமாபுரி சிலைகளும் இருக்கின்றன. ஒரு வேறுபாடு, அவர்கள் சிலைகளுக்கும் நமது சிலைகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இப்பொழுதும் யாரும் போய் பார்க்கலாம். கிரேக்க நாட்டு சிலைகளுடைய படங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் புத்தகங்களிலே இருக்கும், நீங்கள் அதையும் பாருங்கள். ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசர், ஹெக்டார், அக்டேவியஸ் என்று அவர்களுடைய சிலைகளும் அங்கே வளைக்கப்பட்டது. அத்தீனா என்று பல படங்களை போட்டிருப்பான், அதையும் நீங்கள் பார்க்கலாம். எனவே நம் நாட்டில் எத்தனை சாமிகள் உண்டோ அத்தனை சாமிகள் அவர்கள் நாட்டிலும் இருந்தது. நாம் எப்படி தேவகுலத்தில் 33,000 கோடி தேவர்கள் இருந்தார்கள், இந்திரன் இருந்தான் என்று ஒவ்வொரு செல்வத்துக்கு ஒரு தெய்வம், கவிதைக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறோமோ, அதே போல அழகுக்கு, அன்புக்கு, பண்புக்கு, கொலைக்கு, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு தெய்வம் கிரேக்க நாட்டிலும் இருந்தது, ரோமாபுரியிலும் இருந்தது. அவர்கள் அவ்வளவு பேருக்கும் சிலைகளையும் வடித்திருக்கிறார். ஆனால் கிரேக்க நாடு, ரோமாபுரி நாடுகளில் இன்றைக்கும் போய் இருக்கிற சிலைகளை நீங்கள் பார்த்தால் வழு என்று முழ என்று இருக்கும். எலும்பே இல்லாமல் கொழு என்று இருக்கிற சிலைகளாகத்தான் எல்லா சிலைகளும் இருக்கும். ஆனால் எந்த சிலையிலுமே உணர்வுகள் தெரிகிறார் போல கண் கருவிழி தீட்டப்பட்டு நம்மை பார்ப்பது போல ஒரு சிலை கூட இருக்காது. ஏதோ ஒரு கல்லில் வடிக்கப்பட்ட சிலை, முழு சிலை வழு என்று இருக்கிறது, பளபளப்பாக இருக்குது என்பதை தவிர அதன் கண்கள் பார்ப்பது போல, இதழ்கள் சிரிப்பது போல, உணர்வை காட்டுவது போல ஒரு சிலையை கூட ரோமாபுரியிலோ கிரேக்க நாட்டிலோ பார்க்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டு சிலைகளை கொஞ்சம் நீங்கள் நின்று நிதானமாக கவனித்தால் பல ஆச்சரியங்கள் நமக்கு வரும். அது கோயிலில் இருக்க கோபுரங்களில் வடிக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் ஆகட்டும், அல்லது ஆலயங்களில் வைக்கப்பட்டுள்ள தெய்வ சிலைகள் ஆகட்டும், எல்லோரும் ஏதாவது ஒரு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள், பல வகை ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள், பல ஆடல் முறைகளிலோ பல உருவங்களிலோ இருக்கிறார். இவ்வளவு சிறப்பான ஆடைகளை அணிய வேண்டும் என்று சொன்னால் அது பார்வதிக்காக இருக்கலாம், சரஸ்வதிக்காக இருக்கலாம், லட்சுமிக்காக இருக்கலாம். இந்த சிலைகளில் இவ்வளவு அழகான ஆடையை வர்ணித்து அந்த சிலையிலே கட்டியிருக்கிறான், கட்டியது போல சிலை வடித்திருக்கிறான் என்றால் அதற்கு எத்தனை காலத்திற்கு முன்பு இந்த நெசவு தொழில் இந்த தமிழ்நாட்டில் உச்ச நிலையை எட்டி இருந்திருக்க வேண்டும். அதே போல நீங்கள் தயவு செய்து அந்த கோபுரத்தில் உள்ள கோயில்கள் பூராவையும் பாருங்கள். நடன கலையின் முக்கியத்துவம் கருதி ஆடுகிற பெண்கள் ஆடல் அரங்குகளில் அரசிகளுடைய சிலைகள் தான் வளைந்தும் நெளிந்தும் ஒரு சிரிப்பது போல், பார்ப்பது போல் அவர்களது கொண்டை அலங்காரங்கள். அநேகமாக இப்பொழுது திரைப்படக்காரர்கள் நடிகைகளுக்கு அலங்காரம் செய்வதே அந்த சிலைகளை பார்த்துத்தான் அலங்காரம் செய்ய கற்றுக்கொண்டார்கள் என்று இவர்களது மேக்கப்பை பார்த்து அவன் கொண்டை போடவில்லை. ஏனென்றால் அது 7000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. அவர்கள் அணிந்திருக்கிற ஆபரணம் அத்தனையுமே பல முத்துக்கள் பதித்ததாக இருக்கிறது, தங்க வடிவில் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கும் நாம் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நல் உலகம்
எங்காவது தமிழ் தங்கச் சுரங்கம் இருக்க கண்டிருக்கிறீர்களா? தமிழர்கள் யாராவது தமிழ்நாட்டின் எல்லைக்குள் தங்கச் சுரங்கம் இருந்ததாக புறநானூற்றில் சிலப்பதிகாரத்தில் எங்காவது இருக்கிறதா? தங்கத்தை பற்றி வருகிறது, பொன்னும் பொருளும் என்று வருகிறது, பொன்வார்ந்தன்ன புரியடங்கு நரம்பின் என்ற வருணனை வருகிறது. ஆனால் பொன் எங்கிருந்து இந்த தமிழகத்துக்கு வந்தது என்பதற்கு இலக்கியத்தில் ஆதாரத்தையே காணும். நம்முடைய பூவியலை கற்றவர்களும் எங்கும் சுரங்கம் இருந்ததாக சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் அத்தனை பேருமே தங்க நகையை அநேகமாக நகைக்கடையே கழுத்திலே மாட்டி உட்கார்ந்திருக்கிறாள் நம்முடைய தாய்மார் தெய்வங்கள் அத்தனை பேர். இப்பொழுதுதான் கோயில்களில் எடுக்கப்படுகிற நகை கணக்கு வந்து கொண்டிருக்கிறதே. இவ்வளவு நகைகளையும் அந்த காலத்திலே செய்து அடுக்கி இருக்கிறாள் என்றால், இவ்வளவு தங்கத்தையும் எடுத்து என்றால் மண்ணை அகழ்ந்து அதை எடுத்து பொன்னாக உருக்கி, உருக்கிய பொன்னை நகையாக வடித்து ஆபரணமாக மாட்டக்கூடிய ஒரு கலையை கற்றிருக்க வேண்டுமானால் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலோகத்தை கையாள ஆபரணமாக செய்ய இந்த தமிழகன் கற்றிருக்க வேண்டும். அது ஒரு 1000 ஆண்டுகள் இருந்திருந்தால் அதனை பார்த்து இந்த கலையில் இவன் சிற்பத்தை சிலையை வடித்திருப்பான். எனவே யோசித்து யோசித்து பார்க்கிற போது இவன் என்று பிறந்தவள் என்று உணராத இளம் பிராயத்தலாம் எங்கள் தாய். எனவே 200 ஆண்டு காலமா, 300 ஆண்டு காலமா, 500 ஆண்டு காலமா, காலம் இன்னும் முன்னும் மின்னும் தள்ளிக்கொண்டே போகிறது. முதலாக இந்த ஆர்வத்தை, இந்த ஒரு கேள்வியை எனக்கு எழுப்பி, தமிழா கொஞ்சம் விழித்துக்கொள் என்று சொன்னவன் ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர். தமிழ்நாட்டிலும் நம்முடைய நண்பர்கள் பலர் பேச கேட்டிருக்கிறேன். அவர்தான் இந்த சிலைகளை, கோயில்களை எப்பொழுது பார்த்தாலும் படம் எடுத்துக்கொண்டே இருப்பார். எனக்கு உள்ளூர ஒரு சந்தேகம், ஆனால் நண்பர் பலரும் நம்முடைய நாட்டிலே கோயில்களையெல்லாம் சிலையிலே படம் எடுக்கிறான் என்று சொன்னால் எப்பொழுதுமே எங்களுக்கு இந்த வெள்ளை நிறத்தவர்களையும் பார்த்தால், காக்கி சட்டை போட்டவர்களை பார்த்தால் எப்பொழுதுமே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம். முழுமையாக நாங்கள் நம்ப மாட்டோம். எனவே இவன் படம் எடுப்பதே எங்காவது வெளியிலே போய் கடத்தி பின்னாலே வந்து குண்டு ஓட எடுக்கிறானோ, இல்லை என்றால் நம்முடைய சாமி சிலை இவன் கும்பிடவும் மாட்டான், விடாமல் படம் எடுக்கிறானே, ஏதோ ஒரு உளவு வேலை பார்க்கிறானோ, இந்த சந்தேகத்தோடு தான் அந்த ஆளோட நான் பழகினேன், பேசினேன். ஆனால் அவர் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டே இருந்தார். பல வருடங்கள் பழகிய பிறகு என்னை விட தேசபக்தி மிக்கவன் மட்டுமல்ல, மனித குலத்தையே நேசித்த மாமனிதன் அவன் என்பதை புரிந்து கொண்டேன். அந்த ஆள் தான் முதலாக சொன்னார், நீ சிதம்பரம் கோயிலுக்கு போய் தில்லை நடராஜன் சிலையை பக்கத்தில் என்று முழுமையாக சுற்றி பார்த்திருக்கிறாயா என்று கேட்டவன் தமிழன் அல்ல, இன்னொரு நாட்டு இந்த சிலைகளை ஆய்வு செய்த ஒரு மாமனிதன். என்ன அதில் என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கு? அவர் நல்ல நடனமாடுவார், அவருடைய நடன சிலையை செய்திருக்கிறார்கள், இது எல்லா கடையிலும் கிடைக்குமே என்றேன். எனக்கு அது ஒரு பொம்மை கடையில் கிடைக்கிற பொம்மையாக தெரிந்தது. அவர் சொன்னார், நீ நன்றாக கவனி என்றார். என்ன கவனிக்க சொல்கிறீர்கள்? அதில் என்ன இருக்கிறது? அவர் நடனம் ஆடுகிறார், அவர் நடனக்கலையில் மகா சிறந்தவர், ஆடுகிறார். அப்படியா? அவர் ஆடுவதில் சிறந்தவராக இருக்கலாம், அவர் சிலையை படைத்தவன் எப்படி படைத்திருக்கிறான் என்பது தெரியுமா? என்ன எப்படி படைத்திருக்கிறார்? அவர் நடனம் ஆடுவதை அப்படியே படைத்திருக்கிறார். இது எல்லா கோயில்களிலும் பார்க்கலாமே. இல்லை, ஒரு வேறுபாடு. நீ அப்பொழுதுதான் அவர் ரோமாபுரி சிலைகள், கிரேக்க நாட்டு சிலைகளை சொல்லி அவைகளின் கால்களில் சிலைகளை வடிக்கிறார்.